60-40 அப்படின்ட்டு மாற்றப்பட்டது அப்படின்னா இந்தந்த திட்டங்களுக்கு தான் நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஒரு பட்டியலை கொடுக்கிறார்கள். நீங்கள் இவ்வளவு தொகைத்தான் நாங்கள் ஒதுக்குவோம் என்று ஒரு தொகையை ஒதுக்குகிறார்கள். இப்படின்னு எல்லாம் செய்த பிறகு வேலை நாட்களை எப்படி இந்த மாநில அரசு அதிகப்படுத்த போகிறது? அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதாவது ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தினுடைய உரிமைகளை பறித்ததை போல, அதே போல இப்ப பஞ்சாயத்தினுடைய உரிமைகளையும் பறிப்பதற்கான நடவடிக்கைகள் அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். சார், அவங்க நோக்கமே என்ன சார்? ஒன்றும் கிடையாது. ஒரு நாட்டினுடைய பிரதமருடைய பேச்சின் அடிப்படையிலே நான் சொல்றேன், காந்தி அவர்களின் மீது அவர்களுக்கு எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இருக்குமானால், காந்தியின் மீது எவ்வளவு அவர்களுக்கு வன்மம் இருக்குமானால், காந்தியின் மீது அவர்களுக்கு எவ்வளவு ஒரு வெறுப்பு இருக்குமானால், ஒரு நாட்டினுடைய பிரதமர் பேசுகிற ஒரு பேச்சு என்னவென்று கேட்டால், காந்தியை யாருக்கும் தெரியாது, காந்தியின் திரைப்படம் எடுத்த பிறகுதான் காந்தியே நாட்டு மக்களுக்கு தெரியும் என்று ஒரு பிரதமர் பேசிய பேச்சு. அது மட்டுமல்ல, இன்று அவர் இறந்து பல ஆண்டுகள் ஆன பிறகு காந்தியினுடைய படத்தை எடுத்து துப்பாக்கி எடுத்து ஒரு பெண் சுட்டு மயில்கிறார் என்று சொன்னால் RSS கூட்டம், அந்த RSS என்ன அஜெண்டா தெரிகிறதோ அதை தான் மோடி அரசாங்கம் செய்கிறது. வரலாற்றில் காந்தியினுடைய பெயர் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். இந்த அவர்கள் கொண்டு வந்திருக்க இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எங்கள் தலைவர் முதலாக சட்டமன்றத்தில் என்னுடைய மாவட்டம் குளித்தலை, என்னுடைய மாவட்டத்தில் இருக்கிற குளித்தலையில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்திற்கு போன பிறகு முதல் கன்னி பேச்சு நாடு பாதி நங்கவரம் பாதி, பண்ணை அடிமைகளை பற்றி ஒழிப்பதை பற்றி தான் தலைவர் கலைஞர் அவர்கள் பேசினார். மறைமுகமாக பண்ணையார்களுடைய ராஜ்யத்தை மீண்டும் இந்தியாவில் உருவாக்க வேண்டிய பிஜேபியினுடைய நோக்கம் வேற ஒன்றும் கிடையாது சார். இப்ப எங்க ஊர்ல கிராமத்துல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பெரிய பணக்காரர் இருப்பான், தோட்டத்துக்கு வேலைக்கு வரையானா வரமாட்டேன், நான் 100 நாள் வேலைக்கு போறேன். இப்ப நீங்க 100 நாள் வேலைக்கு வரலைனாக்க அந்த பண்ணக்காரர்கிட்ட போய் அடிமையாகணும். அப்ப என்னன்னாக்க எப்படியாவது ஒரு வகையில் அடிமைத்தனத்தை உள்ள நுழைக்கிறது. ரெண்டாவது, நீங்க இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் உத்தரப்பிரதேசத்துக்கு 1350 கோடி ரூபாய் தரணும். அதுல பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டு 3,18,00,000 தான் நிலுவையில் இருக்கு. இதே நிலை தான் ராஜஸ்தானுக்கு, இதே நிலை தான் மத்திய பிரதேசத்துக்கு, இதே நிலை தான் ஒரிசாவுக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் 1290 கோடி ரூபாய் தரணும். ஏன் தரல? இது அவர்களுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக இருக்கிற மாநிலம். ஆகவே இதை பலி எடுக்க வேண்டும். இப்ப ஒண்ணும் கிடையாது. இவங்களுக்கு எதிராக இருக்கிற பிஜேபிக்கு RSSக்கு எதிராக எந்தெந்த மாநிலம் இருக்கோ அந்த மாநிலத்தில் காலி பண்றதுக்கு அவங்க கையில என்ன சொல்லுவாங்களே, உச்சி குடும்பம் நாங்கள் கையில் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எங்கள் தலைவர் அழகாக சொல்லியிருக்கிறார். இந்த விக்சித் பாரத் திட்டத்தை அவர்கள் அமுல்படுத்த முடியாது. 3 வேளாண் சட்டத்தை எப்படி அவர்கள் அமுல்படுத்தாமல் பின்வாங்கினார்களோ, ஜாதிவாரி கணக்கெடுப்பில் எப்படி அவர்கள் பின்வாங்கினார்களோ, அதே போல இந்த திட்டத்தை அவர்கள் உறுதியாக இந்த திட்டத்தில் அவர்கள் நடைமுறைப்படுத்த முடியாமல் பின்வாங்க வைப்பதற்கு நாடாளுமன்றத்தில் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போர்க்குரல் எழுப்புவார்கள் என்று எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறார்.